வீரப்பனை வெளியே கொண்டு வந்தோம், சரண்டருக்கு முயற்சி எடுத்தோம், 9 பேரை காப்பாற்றி கொடுத்தோம், 9 பேர் கடத்தலை. அப்புறம் ராஜ்குமார் மீட்டு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த பாவப்பட்ட அந்த அடிபட்ட ஏழைபாளையர்கள், அந்த கிராமத்து மக்கள், மலை கிராம மக்கள், அவங்களுக்கு எந்த தீர்வும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த தீர்வு இல்லை. அந்த கொடுமையை செஞ்சவன் எல்லாருமே 2 பதவி வாங்கிட்டு போனானே அப்படிங்கிறது இன்னமும் என்னால் ஜீர்ணிக்க முடியாது சார். அவங்களுக்கு கொடுத்த வீடுலாம் அவங்களுக்கு அவார்டாக கொடுத்த போலீஸ்காரன் அடித்து இதே மாதிரி சாத்தாங்குளம் மாதிரி 2 பேர் எப்படி அடித்தாங்களோ இதே விட 100 மடங்கு அடித்தவன் எல்லாருக்குமே பெரிய பெரிய இடமும் வீடும் வாங்கி இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ஒரு முத்துக்குமரன் மாதிரி நீதியரசர் இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிறது. அப்போ சதாசிவ கமிஷன்லேயும் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து போட்டவங்க. அவங்க அவ்வளவு நேர்மையாகவும் தைரியமாகவும் பதிவு பண்ணாங்க. ஆனால் அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டு எனக்கு ஆசையே, ஏதாவது வர்ற கவர்மெண்ட்டாவது அந்த சதாசிவ கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது பெரிய ஆசை. பார்ப்போம். வேலியே பயிரை மேய்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதை நிரூபணமாகியுள்ளது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். சட்டதிட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும்ங்கிறார் அவர். அதாவது இறக்கமில்லாமல் அடிச்சுட்டு இப்போ எல்லாரும் கெஞ்சினாங்களாம், என் குடும்பம் இருக்குது, நாங்கள் நல்லவங்க வல்லவங்க அப்படி இப்படின்னு. அவர் அதெல்லாம் இல்லை, நீ அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும்ங்கிறார். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. அது ரொம்ப முக்கியமாக பாயிண்ட் பண்ணுறாரு. ஒரு குடும்பம் நல்லா பாருங்களேன், 3 அக்கா, அது பெண்ணிக்ஸுக்கு 3 அக்கா, அதுக்கப்புறம் 4வதாக தான் பையன். அப்பா, அந்த பையனும் அப்பாவும் ஒரே நேரம் போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய நிர்கதியாக இருந்திருக்கும். அதை தான் அவர் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தில் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. சாதாரண நபர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இந்த குற்றச்செயலை செய்துள்ளனர்.